இந்த மாதிரி பர்சன் கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க, இல்லைன்னா உங்களை டோட்டலா காலி பண்ணிடுவாங்க. யார் தெரியுமா? நம்பர் 1, பணத்துக்கு மட்டும் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சன். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி, உங்களுடைய நட்பு பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் செட் எப்பவுமே பணத்து மேல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சனை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. நம்பர் 2, அதிகமா மரியாதை கொடுக்குற ஒரு பர்சன். மரியாதை கொடுத்தா நல்லதானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எப்பவுமே ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு செயல் பண்ணியிருப்போம், அது மூலியமா கிடைச்சதுன்னா ஓகே. ஆனா எதுவுமே பண்ணாம குனிஞ்சு கும்பிடு போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு குழி பறிக்க போறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காத ஒரு பர்சன். கடன் கேட்கும்போது ரொம்ப கருணையா கேட்பாங்க, அவங்கள பார்த்தாலே நமக்கு பாவமா இருக்கும். ஆனா வாங்கிட்டு பின்னாடி நமக்கு ஒரு டிமிக்கி கொடுப்பாங்க பாத்தீங்களா, நம்மள வந்து மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி பர்சனை கூட வச்சிங்க அப்படின்னா உங்களை டோட்டலாவே காலி பண்ணிடுவாங்க. லாஸ்ட், ரொம்ப முக்கியமானது, எப்பவுமே தன்னுடைய பெருமையை பத்தி மட்டும் அதிகமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பர்சன் கூட இருக்கும்போது நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நம்மள பேசவும் விட மாட்டாங்க. அவங்களுடைய தற்பெருமையை பேசுறதுக்கே அவங்களுக்கு டைம் பத்தாது. இந்த மாதிரி பர்சன் எல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர், பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பர்சன்